விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து 120வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தினந்தோறும் தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்எல் அதனைய அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. வாருங்களையா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 120. இரண்டு உடல்களின் இயல்பு. ஒருவனே இரண்டு யாக்கை ஊன் பொதியான நாற்றம் உருவமும் புகழுமாகும். அதற்குள் தீ இன்பமுற்று மருவிய யாக்கை இங்கே மாய்ந்திடும். மற்ற யாக்கை திறமதாய் உலகம் ஏற்ற சிறந்து பின் நிற்கும் அன்றே. இரண்டு உடல்களின் இயல்பு. ஒருவனே இரண்டு யாக்கை ஒருவனே இரண்டு யாக்கை ஊன் பொதியான நாற்றம் உருவமும் புகழுமாகும். அதற்குள் தீ இன்பமுற்று மருவிய யாக்கை எங்கே மாய்ந்திடும். மற்ற யாக்கை திறமதாய் உலகம் ஏற்ற சிறந்து பின் நிற்கும் அன்றே. இவ்வுலகத்தில் மக்களுக்கு பொய் உடம்பு மெய் உடம்பு என்று இரண்டு உடம்புகள் உண்டு. அவற்றுள் ஊன் நாற்றம் பொருந்திய வடிவம் இவ்வுலக இன்பத்தை அனுபவித்து இங்கேயே மாய்ந்துவிடும். மற்ற புகழ் உடலான மெய் உடலோ மறுமை இன்பத்திற்கேற்றதாய் என்றும் அழியாமல் சிறந்து விளங்கும். மீண்டும் பாடலை பார்ப்போம். இரண்டு உடல்களின் இயல்பு. ஒருவனே இரண்டு யாக்கை ஊன் பொதியான நாற்றம் உருவமும் புகழுமாகும். அதற்குள் தீ இன்பமுற்று மருவிய யாக்கை இங்கே மாய்ந்துவிடும். மற்ற யாக்கை திறமதாய் உலகம் ஏற்ற சிறந்து பின் நிற்கும் அன்றே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து பாடலும் விளக்கமும் கேட்டோம். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தக்கோலம் என் எல்லாதனையா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. நன்றிகளையா மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.